வந்திருக்கின்றார், தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கின்றார். நிறைய பேர் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டம், இவர்கள் எல்லாம் நம்ம சாதாரணமா கையாண்டு விடலாம், சாதாரணமாக அணுகி விடலாம் என்று நினைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. அவர் என்ன சாதாரண தலைவரா? அவர் என்ன சாதாரண தலைவரான தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர், வெற்றி வீரராக, மாண்புமிகு தலைவராக, மண்ணின் மைந்தராக, பச்சை தமிழராக, நம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவாக 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 வருகிறார். எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும், எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். நம் உயிரை கொடுத்தேனும் தலைவரை அந்த அரியணையில் நாம் அமர்த்துவோம் என்பதில் உறுதியாக இருப்போம். திரும்பவும் சொல்றேன், திரும்ப சொல்றேன், நமக்கான அடையாளம், நமக்கான முகவரி தளபதியினுடைய முகமும் தளபதியினுடைய சிரிப்புமே போதுங்க. தாய்மார்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கு. அதனால யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் தளபதி அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சராக செல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதற்கு நாம் எல்லோரும் அணிதிரண்டு களப்பணி செய்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும், இந்த கழகத்திற்காக நேரம் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி கிட்ட பிடிச்சது என்னன்னா தலைவரே வெக்கப்பட வச்சீங்க பாத்தீங்களா, சூப்பர், வாழ்த்துக்கள். ஒரு கவிதை போல அமர்ந்திருக்கிறார் இந்த மனிதர். எல்லா விஷயத்திலும் முதன்மை, ஆனால் எப்போதும் எல்லோருக்கும் எளிமை, அதுதான் எங்களுடைய தலைமை. அந்த காவிய நாயகனை குறித்து கவிதை பாட தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் தஞ்சை திரு ஆர் விஜய் சரவணன் வருகிறார். வாங்கய்யா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேணி முழங்கு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ கொள்கையை தந்த தளபதி வழியில் செல்ல தமிழர் படையே வருக வருக என்று வரவேற்று உங்களின் அன்பு ரசிகனாய், ஆற்றல் உங்களிடம் பெற்றுக்கொண்ட செயல் வீரனாய், ஆண்டுகள் 30 உங்களோடே பயணித்து எளிய குடும்பத்தில் பிறந்து இயன்ற கல்வியை கற்று தமிழையும் உங்களையும் சுவாசித்து தமிழ் படிக்க கற்றுக்கொண்ட நான் கொஞ்சம் கவி பாடவும் கற்றுக்கொண்டேன். சொந்த நடை கொஞ்சம், மற்றவரிடம் இருந்து பெற்ற நடை கொஞ்சம், உங்களை புகழ வேண்டும் என்று நினைத்தவுடன் வந்த வார்த்தைகள் கொஞ்சம் என்று காலையிலே எழுந்தவுடன் அருந்துகின்ற புத்துணர்ச்சிக்கு காஃபி எப்படி பால், டிகாசன், சர்க்கரை என்று வெவ்வேறு இடங்களில் இருந்து பெற்று அன்றைய நாளை புத்துணர்ச்சியாக்க பருகுகிறோமோ, அதை போல இந்த கவிதையை உங்கள் செவிகளுக்கு அளிப்பதிலே நான் பெருமை அடைகிறேன். 30 ஆண்டு கால தொடர் இயக்க வரலாற்றில் எல்லா நிலைகளிலும் உங்களோடு பயணிக்கின்ற வாய்ப்பை தந்த கழக தலைவர் தளபதி அவர்களே, இந்த மேடையிலே இந்த எளியவனுக்கும் வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அவர்களே, கட்சி ஆரம்பித்த பிறகு
கழகத்தை வழிநடத்த மாவட்டந்தோறும் ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேட்ட அரசியல் புரிதல் தெரியாத அரசியல்வாதிகளுக்கு 120 மாவட்டங்களுக்கும் செயலாளர்களை நியமித்து 2ஆம் ஆண்டு விழாவை நடத்தி இருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கின்ற கழக தலைவர் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு கிடைத்த சொத்து உலகுக்கு 3 எழுத்து, உளவுக்கு 3 எழுத்து, உண்மைக்கு 3 எழுத்து, தலைமைக்கு 3 எழுத்து, தாய்மைக்கும் 3 எழுத்து, தமிழுக்கு 3 எழுத்து, தரணிக்கு 3 எழுத்து, தரணி போற்ற வாழ்வுக்கு 3 எழுத்து, வாக்கிற்கு 3 எழுத்து, வெற்றிக்கு 3 எழுத்து, ஆட்சிக்கு 3 எழுத்து, அதை அமைக்க போகும் உங்கள் பெயரும் 3 எழுத்து. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.